ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் வகுப்பு தாங்க பார்க்க போகிறோம். திருக்குறள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. சரியா? எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த குரூப் 4 மட்டும் கிடையாது. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த எக்ஸாம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் திருக்குறள் பற்றின கேள்விகள் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. சரியா? அதுவும் இப்போ ரீசெண்டாக சிலபஸ் மாறினதுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் பத்தி கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. ஜிஎஸ்ல இருந்தும் சரி, தமிழ்ல இருந்தும் சரி. ஜிஎஸ்ல யூனிட் 8 அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. தமிழ்ல ஆல்ரெடி திருக்குறள் சிலபஸ்லயே கவர் ஆகும் அப்படிங்கிறனால சிலபஸ்ல இருந்து கேட்குறாங்க. இந்த முறை வந்து நம்மளுக்கு இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வரப்போற குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்மளுக்கு 20 தலைப்புகள் குடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு முன்னாடி 25 தலைப்புகள் இருந்துச்சு. இந்த தடவ நம்மளுக்கு வந்து வெறும் 20 தலைப்புகள் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. நம்ம அதுல தினம் 5 திருக்குறள் அப்படிங்கிற டாபிக்ல டெய்லி 5, 5 திருக்குறளா நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ரொம்ப ஏற்கனவே ஆல்ரெடி நீங்க தமிழ் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஜிஎஸ் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி மேத்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால இந்த சைடும் இந்த ஒரு சுமையும் வந்து உங்களுக்கு ஏத்த வேணாம் அப்படிங்கிறதுக்காக, தினமும் 5, 5 திருக்குறளா 5, 5 திருக்குறளா நம்ம ஈஸியா பார்த்து முடிச்சுருவோம். சரியா? அதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் என்னன்னா, ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து முதல் 5 திருக்குறள்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? வீடியோவ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஆனா ஒரு முழு விளக்கம் வந்து கிடைக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ, உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ, அத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து போடுறோம். சரியா? இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குறள் வந்து, "ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த குறள் வந்து நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். நெறைய இடங்கள்ல வந்து நம்ம இந்த குறள் வந்து பார்த்திருப்போம். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதுதல் வேண்டும். சரியா? ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லா சிறப்பையும் தர்றதே வந்து ஒழுக்கம் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. நம்ம நெனைப்போம், நம்ம வந்து நெறையா படிச்சுட்டோம், நம்மள்ட்ட நெறையா பணம் இருக்கு, நெறையா சொத்து இருக்கு, அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு சிறப்பு கிடைக்கும். ஆனா அத விட ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது வந்து ஒழுக்கம் தாங்கிறாங்க. ஒழுக்கம் மட்டும் உங்கள்ட்ட இருந்தா போதும். அதுவே உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைச்ச மாதிரி அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றாரு. சரியா? அவ்வொழுக்கத்தை வந்து உயிரினும் மேலானதாக கருதுதல் வேண்டும். அந்த ஒழுக்கத்த அப்படிப்பட்ட ஒழுக்கத்த உங்களுடைய உயிரை விட அதிகமானதா நீங்க கருதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து இதுல சொற்பொருள் இருக்கு. ஒரு சில குறள்கள்ல சொற்பொருள், இலக்கண குறிப்பு, பிரித்தெழுதுக எல்லாமே குடுத்துருக்காங்க. ஒரு சில குறள்கள்ல எது இருக்கோ, சொற்பொருள் இருக்குன்னா சொற்பொருள் மட்டும், இலக்கண குறிப்புனா இலக்கண குறிப்பு மட்டும் குடுத்துருக்காங்க. இங்க என்ன இருக்கோ நீங்க அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம நேத்தே சொன்ன மாதிரி சொ சொற்பொருளுக்கு ஒரு தனி ஒரு பேப்பர், பிரித்தெழுதுகளுக்கு ஒரு பேப்பர், சேர்த்தெழுதுக ஒரு பேப்பர், இந்த மாரி தனித்தனி பேப்பர்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. 6த்துல நீங்க 7த்துல இந்த மாரி என்னென்ன பார்க்குறீங்களோ, அது எல்லாத்தையும் தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது, நீங்க இப்ப திருக்குறள்னு எடுத்தீங்கன்னா, அதுல உள்ள சொற்பொருள் எல்லாத்தையும் நீங்க தனியா எழுதி வச்சுட்டீங்க. இந்த மாரி குறள் பார்க்கும்போதே தனித்தனி பேப்பர்ல எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ சொற்பொருள பொறுத்தவரைக்கும் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு. சரியா? ஒழுக்கம், விழுப்பம் அப்படின்னா, விழுப்பம் சிறப்பு தரலான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விழுப்பம் அப்படின்னா சிறப்பு. 2வது ஓம்பப்படும் அப்படின்னா, காத்தல் வேண்டும் அப்படிங்கிறது பொருள். சரியா? இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு பொறுத்தவரைக்கும், ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அப்புறம் படும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம இலக்கண கிளாஸஸ் வந்து அடுத்து பார்ப்போம். சரியா? நாளையிலேருந்து மேபி நாளைக்கு இல்ல நாளை கழிச்சிலேருந்து இலக்கண கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இயல் வைஸாவும் சரி, சிலபஸ் வைஸாவும் சரி இலக்கணம் குடுக்குறோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இலக்கண வகுப்புகள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுக்கான விடைகள் வந்து உங்களுக்கு புரியும். சரியா? இப்ப நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இத நோட் பண்ணி மட்டும் மட்டும் வச்சுக்கோங்க. இலக்கண கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதோட வந்து நம்ம இத சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த குறள் பார்த்தோம்னா, "பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, "எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா வள்ளுவர், எந்த எந்த டைப்ல பார்த்தாலும், எந்த சைட்ல இருந்து நீங்க பார்த்தீங்கனாலும், எப்படி நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும், எவ்வளோ நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கனாலும், உங்களுக்கு ஒழுக்கம் தான் இருக்கிறதுலே நல்ல துணை. அந்த ஒழுக்கத்த எப்பாடு பட்டாது நீங்க கடினமா பாதுகாக்க வேணும். சரியா? அப்படின்னு சொல்றாங்க. காப்பது தான் ரொம்ப கடினமானது. அந்த ஒழுக்கத்த நீங்க காக்கிறது, நீங்க டிசிப்ளினா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனாலும் அத நீங்க விரும்பி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. டிசிப்ளினா இருக்கிறது கஷ்டம் தான். ஆனா அத நீங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட, நீங்க வந்து ஒரு விரும்பி நீங்க அத செய்யும்போது உங்களால அத பண்ண முடியும்.
அதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இந்த வாழ்க்கையில வந்து அந்த ஒழுக்கம் தான் உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரியா? இதோட சொற்பொருள் என்ன குடுத்துருக்காங்கன்னா, பரிந்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். தேறினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் சரியா? அப்படிங்கிறது அர்த்தம். இலக்கண குறிப்பு பொறுத்தவரைக்கும் காக்க அப்படின்னா வியங்கோள் வினைமுற்று. அதுக்கப்புறம் பரிந்து தெரிந்து அப்படின்னா வினை எச்சங்கள். பரிந்து தெரிந்து இது 2மே வினை எச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரித்தெழுதல் பிரித்தெழுதல் இந்த குறளுக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. பரிந்தோம்பி பரிந்து பிளஸ் ஓம்பி நல்லா பார்த்துக்கோங்க. பரிந்து பிளஸ் ஓம்பி நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது தெரிந்தோம்பி அப்படின்னா தெரிந்து பிளஸ் ஓம்பி அப்படின்னு வரும். சரியா? அடுத்த குறள் பார்க்கலாம். அடுத்த குறள் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவோ ஜாதி பிரச்சனைகள், எவ்வளோ வந்து உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ இடங்கள்ல பிரச்சனை நடக்கிறது, வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா வள்ளுவர் எத வந்து உயர்ந்த குடி, எத வந்து தாழ்ந்த குடின்னு சொல்றாருன்னா, எவன் ஒருவனுக்கு வந்து ஒழுக்கம் இருக்கோ, யார் வந்து ஒழுக்கத்துல சிறந்தவரா இருக்காங்களோ, அவங்க வந்து உயர்ந்த குடியினர். அவங்க தான் வந்து உயர்குடியினர். அவங்க தான் உயர்ந்த ஜாதியினர். யாருக்கு வந்து ஒழுக்கம் இல்ல, எவன் ஒருத்தவனுக்கு வந்து ஒழுக்கம் இல்லாதவனா, ஒழுக்கம் தவறுனவனா ஒருத்தன் இருக்கானோ, அவன் தான் இழிகுடியினர். அவன் தான் வந்து தாழ்ந்த ஜாதி அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஒழுக்கத்த வச்சு நீங்க பணம், காசு இருக்கிறத வச்சு, நம்ம மத்த விஷயங்கள வச்சு, நீங்க உயர்ந்த குடி எது, தாழ்ந்த குடி எதுங்கிறத முடிவு பண்ணக்கூடாது. ஒழுக்கம் உள்ளவர் தான் உயர்குடியினர். அந்த ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. சரியா? இதுக்கான சொற்பொருள் என்ன குடுத்துருக்காங்கன்னா, குடிமை அப்படிங்கிறது உயர்குடி. அதுக்கப்புறம் இழுக்கம் அப்படிங்கிறது ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கம் இல்லாதவர் தான் என்ன சொல்லுவாங்க? இழுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? சாரி. அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு இதுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரெச்சம். இழிந்த பிறப்பு அப்படிங்கிறது பெயரெச்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்ததா 4வது குறள். 4வது குறள் என்னன்னா, மரப்பினும் மொத்த கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இதனுடைய பொருள் என்னன்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவருடைய நம்ம இப்போ ஒரு கல்வி படிக்கிறோம். சரியா? இப்போ வந்து ஒரு ஒரு லெசன படிக்கிறோம், ஒரு பாடத்த படிக்கிறோம், ஒரு கதைய படிக்கிறோம் அப்படின்னா, அத மறந்துட்டோம் அப்படின்னா, அத நம்ம திரும்ப கத்துக்கலாம். அத திரும்ப நம்ம படிச்சுக்கலாம். அத நம்ம திரும்ப முதல்ல இருந்து கத்துக்கலாம். ஆனா, ஒழுக்கத்த தவறிட்டோம். நம்ம ஒழுக்கம் தவறிட்டோம். ஒழுக்கம் குறைந்துட்டா, நம்ம ஒரு இடத்துல ஒழுக்கம் தவறுன செயல் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒழுக்கம் தவறி ஒரு செயல செஞ்சுட்டோம் அப்படின்னா, அத வந்து மாத்தவே முடியாது. அது நம்மளோட குடும்பத்துக்கே ஒரு இழிபெயரா மாறிரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த நம்ம குடும்பத்தினுடைய சிறப்பே வந்து அழிஞ்சு போயிரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. நம்ம ஒரு இடத்துல தப்பு பண்ணோம்னா, அந்த தப்ப வந்து நம்ம மாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம, அந்த ஒரு ஒழுக்கம் குறைந்த செயல் வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கே ஒரு அவப்பெயர உண்டு பண்ணி குடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? அடுத்ததா இலக்கண குறிப்பு. இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு குடுத்துருக்காங்கன்னா, கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. அதுக்கப்புறம் கொளல் அப்படின்னா ஈற்று தொழிற்பெயர் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? இது 2யும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா அழுக்காறுடையான்கண் ஆக்கண் சாரி சாரி அழுக்காறுடையார்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, பொறாமை உடையவன் யார்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட பொறாமை இருக்கோ, அவன் மட்டும் இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கானே, அவன் மட்டும் இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கானே, அவனுக்கு மட்டும் இவ்வளவு காசு வருதே, இவ்வளவு தூரம் ஊர் சுத்துறான், ஜாலியா இருக்கானே, அப்படி இப்படின்னு நம்ம மத்தவங்க மேல பொறாமை வச்சீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட செல்வம் வந்து நிலைக்காது. உங்கள்ட்ட காசு பணம் நிலைக்காது. உங்கள்ட்ட சொத்துக்கள் நிலைக்காது. அதே மாதிரி உங்கள்ட்ட ஒழுக்கம் இல்ல அப்படின்னா, உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கான வளர்ச்சிங்கிறதே உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. ஒழுக்கம் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வளர்ச்சிய நோக்கி போகும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? இதுக்கான சொற்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அழுக்காறு அப்படின்னா பொறாமை. சரியா? ஆக்கம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அழுக்காறுனா பொறாமை, ஆக்கம்னா செல்வம் அப்படிங்கிறது. இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னா, உடையாள் அப்படின்னா வினையாளனையும் பெயர். சரியா? இந்த குறள் வந்து எந்த அணியில வருது அப்படின்னா, உவமை அணியில வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதோட இந்த 5 குறள்கள் வந்து முடியுது. உங்களுக்கு இதுல வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஏன் இப்படி 5 குறளா போடுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம தமிழுக்கு எடுத்த அதே ஸ்டாண்டு தான். என்னன்னா, ஒர்க் போயிட்டு வந்து பார்க்குறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து பார்க்குறவங்க,
தனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்ல ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு, நம்ம இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா தான் அவங்கனால படிக்க முடியும். ஸோ, அதனால தான் இந்த வீடியோ சின்னமா போடணும், குட்டியா போடணும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து படிக்கிறதுக்கான ஒரு உதவிய வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட்ல குடுத்துருக்கோம். உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கான பதிலும் வந்து நாங்க அடுத்தடுத்த வீடியோல சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. இதோட நம்ம இந்த வீடியோ பதிவ முடிச்சுக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.